ஈஸியா கேரமல் டீ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒண்ணும் இல்ல. நம்ம எப்பவும் டீ போடுற பாத்திரத்தில 2 டீக்கு அளவா எவ்வளோ சுகர் போடுவீங்களோ, அந்த சுகர் போட்டுருக்கங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம், இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். கேரமலைஸ் ஆகணும். அந்த அளவு ஆனதுக்கப்புறம், டீ தூள் என்ன உங்க ஃபேவரைட் டீ தூளோ, அந்த டீ தூள் வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து அத கேரமலைஸ் ஆக விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கேரமலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிருங்க. நான் 2 பேருக்கு போடுறேன். ஸோ 3 டீஸ்பூன் சுகர் போட்டேன். 2 டீஸ்பூன் வந்து டீ தூள் போட்டேன். 2 டம்ளர் பால் ஊத்திட்டேன். ஸோ அந்த கேரமலைஸ் ஆனதில டீ போட்டு பார்த்து அது கொஞ்சம் ஏலக்காய் போட மறந்துறாதீங்க. நான் அத காமிக்க மறந்துட்டேன். ஸோ நல்லா பொங்கி வரவும், நல்ல டீ அந்த அந்த கலர் நம்மளோட அந்த ஃபேவரைட் டீ கலர்ல வந்தோனே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கேரமலைஸ் டீ ரெடி. ஸோ இப்ப சம்மர் சீசனா இருந்தாலும் ரெய்னியா இருக்கு. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.